நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஞானத்தின் தலைவாய் அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல விடிவெள்ளி எவ்வளவு அதுபோல அலி ரலியல்லாஹு அன்ஹு பிரகாசிப்பாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலியே, மறுமை நாளில் உங்களை போன்ற சிறப்புள்ளவர்கள் கிடையாது. இதை நம்பிக்கையோடு முன்னிட்டு அனைவருக்கும் நீங்களே முதன்மையானவர்கள். அல்லாஹ்வின் கட்டளையை நிறுத்துவதில் நீங்களே முதன்மையானவர்கள். பங்கீடு செய்வதில் நீங்களே சிறந்தவர்கள். கியாமத் நாளில் நீங்கள் உயர் பதிவு பெற்றிருப்பேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பண்பை பற்றி சொல்றாங்க. ஆதம் நபி அறிவையும் நூஹ் நபி நேசத்தை இவர்களிடம் இருக்கும் அனைத்து பண்பும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவரிடமே உள்ளது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கும் தொடர்பு சொல்றாங்க. அலியே, நீங்கள் என்னில் இருக்கின்றீர்கள், நான் உன்னில் இருக்கின்றேன். தலைக்கும் உலகுக்கும் இருக்கும் தொடர்பு போன்ற அலிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கின்றது. அலியின் ரத்தம் எனது ரத்தம், அலியின் சதை எனது சதை. இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய உடன்பிறப்பு. முஸ்லிம்கள் அனைவருக்கும் எனக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் வழிகாட்டி அவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இறைவனத்தில் காபாவில் பிறந்து இதை இல்லமான மஸ்ஜிதிலே ஷஹாதத்தான முதலிலே இஸ்லாத்தை தழுவிய முஸ்லிம் என பெருமை பெற்ற ஈரினையற்ற இஸ்லாத்தின் 4ஆம் கலிஃபாவான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பெருமையை சொல்றாங்க. குர்ஆனுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தொடர்புபடுத்துறாங்க. குர்ஆன் எங்கே இருக்கின்றதோ அங்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு இருப்பார். அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கே இருக்கின்றாரோ அங்கு குர்ஆன் இருக்கும். மூசா நபிக்கு ஹாரூன் நபி எப்படி இருக்கிறாரோ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு அப்படி இருக்கின்றார். நான் விஞ்ஞானத்தின் பட்டினம், அவர் அதனுடைய நுழைவாயில். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானின் ஒளி, நேர்வழியின் அடையாளம். இதை பற்றிய நிகழ்வு எல்லாம் ஒரு சில முர்தத், புகாரி, முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடைசியாக ஒரே ஒரு நிகழ்வு உயர்த்துள்ள ஹதீஸில் இடம் பெற்றுள்ள ஒரு நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அன்சாரிகளிடம் சென்று, அன்சாரிகளை, நான் உங்களுக்கு ஒரு நபரை அறிமுகம் செய்யட்டுமா? நபிகள் நாயகம் சொன்னார். அன்சாரிகள் ஆர்வத்தோடும் ஆச்சரியத்தோடும், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த நபர் யார் என்று கட்டாயம் கூற வேண்டும் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபர் யாரும் இல்லை, அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். என்னை நேசிப்பதோடு அவர்களே நேசியுங்கள், மேலும் என்னை மரியாதை செய்யும்படி அவர்களே மரியாதை செய்யுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பது ஈமான், அவர்களை விரோதிப்பது நயவஞ்சத்தனம். எனவே ஈமான் உள்ள அனைத்து உள்ளவங்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.